பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் எல்லையில் ஏற்பட்ட மோதல்கள் நீடித்த நிலையில் 48 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த வாரம் காபூலில் ஏற்பட்ட குண்டுவெடிப்புகளை தொடர்ந்து தலிபான்கள் பாகிஸ்தான் எல்லை சாவடிகள் மீது தாக்குதல் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் மோதல்கள் ஏற்பட்டு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் படைகளுக்கும் தலிபான்களுக்கும் இடையே செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 15 ஆப்கானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக காபூலில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானின் ஸ்பின் போல்டாக் மாவட்டத்தை பாகிஸ்தானின் சாமன் மாவட்டத்துடன் இணைக்கும் முக்கிய வர்த்தக இடத்தின் அருகில் இரு நாடுகளும் 48 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. இந்த கடுமையான மோதல்களில் வான்வழி தாக்குதல்கள், கனரக பீரங்கிகள் மற்றும் சிறிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் விளைவாக டஜன் கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதில் பொதுமக்களும் அடங்குவர். மேலும் இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் கடுமையாக மோசமடைந்துள்ளதை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் கூற்றுப்படி அதன் படைகள் ஸ்பின் போல்டாக் பகுதியில் குறைந்தது 40 தலிபான்களை கொன்றதாக கூறியிருக்கிறது. மேலும் அந்த பகுதிகளில் காயமடைந்தவர்களில் 80க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கின்றனர். ஒரு தலிபான் பயிற்சி மையம் அழிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அதன் எல்லையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்மேற்கு மற்றும் வடமேற்கில் உள்ள 2 முக்கிய எல்லை சாவடிகளை தலிபான்கள் தாக்கியதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியும் இருக்கிறது. இரு நாடுகளும் வன்முறையை தூண்டிவிட்டதாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்கின்றன. மேலும் உயிரிழப்புகள் குறித்து மிகவும் முரண்பட்ட கூற்றுகளை பரிமாறிக் கொண்டுள்ளன. பதிலடி நடவடிக்கைகளில் 58 பாகிஸ்தான் வீரர்களை கொன்றதாகவும் ஏராளமான பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மற்றும் உபகரணங்களை கைப்பற்றி அழித்ததாகவும் ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் கூறினர். ஸ்பின் போல்டாக் பகுதியில் பாகிஸ்தான் ஷெல் தாக்குதலில் 1 டஜன் ஆப்கானிய பொதுமக்கள் இறந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தான் படைகள் பதிலடி நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்ட தலிபான்கள் மற்றும் அதனுடன் இணைந்த போராளிகளை கொன்றதாகவும் பல ஆப்கானிய நிலைகள் மற்றும் டாங்கிகளை அழித்ததாகவும் கூறுகின்றன. இந்த போரில் இரு தரப்பிலும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை தாக்கியுள்ளனர். இதனால் ஸ்பின் போல்டாக் மற்றும் சாமன் போன்ற எல்லை நகரங்களில் பெருமளவில் மக்கள் வெளியேற்றப்பட்டனர். பல பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகள் இரத்த தானம் செய்ய அவசர அழைப்புகளை விடுத்துள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல்களை அதிகரித்து வரும் தெஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் என்ற போராளி குழுவை ஆப்கானிஸ்தான் அரசு ஆதரிப்பதாகவும் அடைக்கலம் அளிப்பதாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து போர் ஆரம்பமான நிலையில் தற்போது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் 48 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நேரப்படி மாலை 6 மணிக்கு இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிக்கலான ஆனால் தீர்க்கக்கூடிய பிரச்சினைக்கு நேர்மறையான தீர்வை காண இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையின் மூலம் உண்மையான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் முன்பு வைத்த கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. ஆனால் இதற்கு இதுவரை ஆப்கானிஸ்தான் பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது எல்லையில் பதற்றம் தணிய உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.